லக்ஷ்மி சார், நான் இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாமா டாக்டர்? தாராளமா. இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது அவருக்கு வச்ச குறியா தெரியல, உங்களுக்கு வச்ச குறியா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் மேடம், நீங்க வராம நாங்க போக முடியாது மேடம். ரித்திகா, ரித்திகா, எங்க ரித்திகா எங்க? சார், ரித்திகா எங்க? அங்க. ரித்திகா செல்லம், ரித்திகா. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். என்ன, வா நம்ம போலாம், வா. சார், இதுல நீ தலையிடாத. இவ ஏன் குழந்தை இல்ல. அம்மா. அம்மா? அம்மாவா அவ? அவ ஒரு மனுஷியே கிடையாதுங்க. ஈவி இறக்கமே இல்லாம ஒரு பொம்பளை மேல ஆசிட் அடிக்க ஆளை வைக்கிறானா அவ எப்படிப்பட்ட ஆளா இருப்பா? கொஞ்சமாவது அவளுக்கு மனிதாபிமானம் இருக்கா? ஒரு அப்பாவி டிரைவர் ஹாஸ்பிட்டல் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த ஆளோட உயிர் போனா இவ வந்து திருப்பி கொடுப்பாளா? அவ இருக்கிற இந்த வீட்டுல என் பொண்ணு இனிமே இருக்க மாட்டா. இங்க இருந்து இவ பட்ட கஷ்டம்லாம் போதும். பெத்த பிள்ளையோட பிரச்சனை தெரிஞ்சும் இவ சாப்பிடக்கூடாததெல்லாம் வாங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருந்தா. எந்த கவலையும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கா. இனிமே அவ என் பொண்ணுக்கு அம்மாவே கிடையாது. இனிமே இவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். நீங்க அவளை போய் ஜெயில பாத்தீங்கன்னா சொல்லிருங்க. மறந்து என் வீட்டு பக்கம் வந்துட போறா. அவளோட நிழல் கூட என் குழந்தை மேல படக்கூடாது. வாச்சலம் போலாம். டாடி, என்னம்மா? இந்த வீட்டுல இருந்து நீ ஒரு பொருள் கூட எடுக்க கூடாதுமா. அந்த பாவியோட கைப்பட்டது, அவ வாங்கி கொடுத்தது எதுவுமே உன் கூட இருக்க கூடாது ரச்சலம். இந்த வீட்டை நீ மறந்துட செல்லம். நம்ம வீட்டுக்கு போலாமா? அப்பா உனக்கு நான் எல்லாமே வாங்கி தரேன். எனக்கு மம்மி வேணும் டாடி. என்னம்மா கேட்ட? எனக்கு மம்மி வேணும் டாடி. அம்மா நல்லவங்க இல்லம்மா. அந்த லக்ஷ்மி ஆண்டிய உங்க அம்மா கொல்ல பார்த்திருக்காங்கடா செல்லம். எனக்கு மம்மி வேணும் டாடி. அம்மா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? மம்மி இல்லாம என்னால இருக்க முடியாது டாடி. அவ வேண்டடா செல்லம். உன் அம்மா ஒரு ராட்சசிமா. அப்பா கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பார்த்தடா செல்லம். மம்மியை பிரிஞ்சனால இருக்க முடியாது டாடி. அப்பாக்கு உனக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியலடா செல்லம். எனக்கு புரியுது டாடி. உங்களுக்கும் மம்மிக்கும் தான் சண்டை. அதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க. ஐயோ ரித்திகா, நான் அப்படி சொல்லலமா. நீ நம்ம வீட்டுக்கு வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். மம்மி வராம நான் இங்க இருந்து வர மாட்டேன் டாடி. பிடிவாதம் பிடிக்காதடா செல்லம். நீங்க இருக்க கூடாதுமா. நான் இங்க தான் இருப்பேன் டாடி. மம்மி திரும்ப வந்தாதான் நான் உங்க கூடயே வருவேன். ரித்திகா, ரித்திகா, ரித்திகா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. எங்க அவனுங்க? சார், எங்க அவனுங்க?
கதவு திறந்து விடுங்க. ஏய், அம்மா மேடம் வாடா. மேடம் 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 ப்ளீஸ் எவ்வளவு தைரியம் உனக்கு? ஆ? ப்ளீஸ் மேடம் மேடம் இது போலீஸ் ஸ்டேஷன் மேடம். போங்க சார், அந்த பக்கம் போங்க. எவ்வளவு திமிரா உனக்கு? ஆ, சொல்லு. நானும் ஒரு ஆசிட் அடிக்க சொன்னேன். ஆ, நானா சொன்னேன். இல்லம்மா, அப்புறம் அப்புறம் எதுக்கு நான் தான் அடிக்க சொன்ன? போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தேன். அது அடிச்சு கேட்டாங்க, அதனாலதான் சொன்னேம்மா. அடிச்சு கேட்டா சொல்லிடுவியா? நீ சொல்லிடுவியா? சொல்ல மாட்டேம்மா. போலீஸ் அடிச்ச உடனே உண்மையை சொல்றேன்னா நீ எல்லாம் ஒரு ரவுடியா? மூஞ்சும் முகரையும் பாரு, நீ ஒரு வெத்து வேடிடா. உன்ன ஏய், வாங்க, நீ வாங்க. இவனுக்கு நீ சப்போர்ட் இல்லம்மா. ஏய், உன்ன அவன் மூஞ்ச பாரு, 2 பேர் மூஞ்சு முகர கட்டுங்களோ. ஏண்டா இத உன் தலை முழுக்க வச்சுக்கிட்டு இருக்கியே, உள்ள எதுவுமே கிடையாதா உனக்கு? ஆ? எத்தனை முறை உன்கிட்ட நான் சொன்னேன், எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன், என் பேரை மட்டும் சொல்லாதன்னு. அம்மா, அவங்க வீடியோ ஆதாரம் காட்டினாங்கம்மா, அதனாலதாம்மா. வீடியோ ஆதாரம் அத நான் மறந்துட்டேன்ல. வீடியோ ஆதாரத்தை மறந்துட்டேன். எப்படா பண்ணுவீங்க? ஏண்டா லேட் ஆகுது, ஏண்டா லேட் ஆகுதுன்னு அத்தனை வாட்டி கேட்டப்போ என்ன சொன்னேன்? தனியா மாட்டட்டும், தனியா மாட்டட்டும், அப்ப பண்ணிடுறேன். இப்போ 2 பேரும் சேர்ந்து மொத்தமா மாட்டிட்டீங்களேடா. பைத்தியக்காரனுங்க, பைத்தியக்காரனுங்க. அவ்வளோ பெரிய ரோடு அந்த பப்ளிக் ஏரியால கொண்டு போய் முட்டை அடிச்சிருக்கீங்களேடா. அறிவு இருக்கா உனக்கு? ச்சே. அடிச்சதான் அடிச்சீங்க, அதுவும் ஒழுங்கா அடிச்சீங்களா? சொன்னவளை விட்டுட்டு சொகம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தவன அவன் மேல போய் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா உட்கார்ந்திருந்தது எவன் கூட உங்களுக்கு கேட்டல? மூஞ்சும் முகரையும் பாரு, பொந்துக்குள்ள இருந்து எட்டி பாக்குற மூஞ்சுரு மாதிரி. சை, ஏண்டா டேய், இவ்ளோ மூடி வச்சிருக்கியே, உள்ள போய் நான் ரவுடி நம்பன பாரு. என்ன செருப்பால அடிச்சுக்கணும். ச்சே, ரவுடி மாதிரி பேசிட்டு காமெடி மாதிரி பண்ணி வச்சிருக்க. இன்ஸ்பெக்டர், இவனுங்க 2 பேரும் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. உள்ள தள்ளுங்க, தள்ளுங்க இப்பவே. ஏய் படா படா உள்ள படா. கடைசியில என்னையே கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிட்டானுங்க, பைத்தியக்காரனுங்க. அண்ணே, அண்ணே. ஐயா, ஐயோ, படுங்க. என்னய்யா, என் உடம்ப பத்தியே கவலைப்பட்டு இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. தெரிஞ்சே நான் இந்த தப்பு பண்றேன். எனக்கு வேற வழியே தெரியல. என் பொண்ணை என்னால சமாதானப்படுத்த முடியலன்னு அம்மா வேணும்னு அழறா. அதான் இந்த கேஸ வித்ட்ரா பண்ணலாமான்னு. ஐயா, நான் எந்த கேஸும் போடலையா. நீங்க போடல அண்ணே, ஆனா லக்ஷ்மி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னால பாதிக்கப்பட்ட உங்களோட பெர்மிஷன் வாங்கலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். எங்களுக்கு படி அளக்கிற முதலாளி நீங்க வந்து என்கிட்ட அனுமதி கேட்கணுமா? உங்ககிட்ட கேட்காம அதை நான் செஞ்சேன்னா என் மனசாட்சி என்ன கொன்னுடும். அதனாலதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லான்னு வந்தேன். குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதால என்ன யாக கிடைச்சிட போகுது? அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போற உங்களுக்கு உதவி பண்ணாலாவது புண்ணியம் கிடைக்கும். போங்கய்யா, போய் உங்க பொண்ணையாவது சந்தோஷப்படுத்துங்க. அண்ணா, இதுக்கு லக்ஷ்மி என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க கிட்ட கேட்கறத தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு. உங்க நல்ல மனசுக்கு லட்சுமி அம்மா ஒத்துப்பாங்க. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்லைங்கய்யா, நான் போயிட்டு வரேண்ணே. சரிங்கய்யா. ரித்திகா, ரித்திகா எங்கங்க? ஐயா, ரித்திகா அம்மா ரூம்ல கோச்சிட்டு போய் படுத்துட்டு இருக்காங்கய்யா. ரித்திகா,
ரித்திகா செல்லம் ரித்திகா ஐ டாடி வந்திருக்காரு. மம்மியும் வந்திருப்பாங்களோ? மம்மி வரலையா டாடி? வரலாமா? ரித்திகா ரித்திகா ஒரு நிமிஷம் நில்லுமா. நான் வரமாட்டேன் டாடி. மம்மி வராம நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க போங்க. ஏய் ரித்திகா நில்லுடா செல்லம். அப்பா சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறியா? கேட்க மாட்டேன் டாடி. நான் சொன்னதை நீங்க கேட்கலல்ல. நீங்க சொன்னதை நானும் கேட்க மாட்டேன். நம்ம ரெண்டு பேருமே இப்ப மம்மியை பார்க்க தான் போறோம். போலாமா? அப்படியா? நம்ம மம்மியை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்டா செல்லம். அப்ப மம்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டீங்களா? அது நம்மளால முடியாதுமா. முடியாதா? நான் வேணும்னா லக்ஷ்மி ஆண்டி கிட்ட ப்ளீஸ் ஆண்டி எங்க அம்மாவை காப்பாத்துங்கன்னு கேட்கட்டுமா? நீ கேட்டா அது நடக்கும். நான் கேட்கிறேன் டாடி. வாங்க நம்ம அவங்கள போய் பார்க்கலாம். சரி வா போலாமா? ம். போலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவதான். அவ எப்படி காப்பாத்துவா? ம்? இந்த ஆளு ஏதோ டிராமா பண்ணி புள்ளைய தூக்கிட்டு போறாரோ? செல்லம் லக்ஷ்மி ஆண்டி எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? சரி டாடி. ம். சார் சொல்லுங்க சார். லக்ஷ்மி நீங்க எங்க இருக்கீங்க? சார் வீட்ல இருக்கேன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுமே. சார் ஆஃபீஸ்க்கு வரணுமா சார்? இல்ல வேணாம் வேணாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்க்கு வந்துடுறீங்களா? ஓகே சார் வரேன். சரி ஓகேங்க. நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுவேன். சார் ஏதாவது அவசரமா? ப்ளீஸ் அத நான் நேர்ல சொல்றேன். ஓகே சார். சரிங்க போல முடிச்சலாம். என்ன டாடி இன்னும் லக்ஷ்மி ஆண்டிய காணோம்? அவங்க இப்ப வந்துட்டு இருப்பாங்கடா. வந்துருவாங்களா டாடி? கண்டிப்பா வந்துருவாங்கடா செல்லம். ஹே ரித்திகா பாப்பா வந்திருக்கீங்களா? ஆமா ஆண்டி, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்க வந்தீங்களா? ம். நீங்க ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். எனக்கு சாப்பிட ஒண்ணும் வேணாம் ஆண்டி. எனக்கு மம்மி தான் வேணும். மம்மியா? ஆமா. அவங்க வீட்ல தானமா இருப்பாங்க. அதுவும் இல்லாம மம்மி என்ன பார்த்தாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்கள போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க ஆண்டி. போலீஸா? எதுக்கு அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க? நீங்க தான் அவங்கள புடிச்சு கொடுத்துட்டீங்களாமே. நானா? நான் என்ன புடிச்சு கொடுக்க போறேன்? சார் என்ன சார் அவ ஏதோ சொல்ற, நீங்களும் சைலண்டா இருக்கீங்க. ஆமா லக்ஷ்மி, இவ சொல்றது உண்மைதான். என்ன சார் என்ன பேசுறீங்க? நான் இப்ப புடிச்சு கொடுத்தேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல லக்ஷ்மி. லிட்டில் காம்ப்ளிகேட்டட். சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நான் கடைசியா ரித்திகாவை விடும்போது தான் அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள பார்க்கவே இல்லையே. இப்ப என்னடா நான் தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன்னு அப்பாவும் பொண்ணு சொல்றீங்க? சார் நானே அந்த ஆசிட் மேட்டர்ல அப்செட்டா இருக்கேன். என் மேல ஆசிட் அடிக்க நினைச்சவங்க யாருன்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன் சார். இந்த நேரத்துல போய் நீங்க இப்படி எல்லாம் சொன்னா என்ன சார் இது? லக்ஷ்மி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல? ஆமா சார். என்னால ஒரு அப்பாவே ஹாஸ்பிட்டல்ல ஒரு குளிஞ்சு கிடக்குறாரு. எனக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவருக்காகவாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லையா?
அத சொல்லிதான் ஆன்ட்டி போலீஸ் மம்மியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சார் இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன? சார் அப்போ அது மகதி தான். ஆமா லக்ஷ்மி. ஏன் சார்? சார் அதான் கேக்குறேன்ல, ஏன் சார் சொல்லுங்க சார். எதுக்காக என் மேல ஆசிட் அடிக்க பார்த்தாங்க? நான் என்ன சார் உங்களுக்கு கெடுதல் பண்ணேன்? சார் நான் உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. லக்ஷ்மி, மகதி அப்படிதான். எதிரில நின்னாலே அவ எதிரி நினைக்கிறவ. அதுலயும் அவ வெறுக்கிற என் பக்கத்துல நின்னு நீங்க எனக்காக பிசினஸ் பண்ணது, அவ பெரிய ஆஃபர் கொடுத்தும் அவ கம்பெனில நீங்க போய் சேராதது, என் கூட இருந்து ரித்திகாவை பாத்துக்கிட்டது, அவளோட நேருக்கு நேர் முகத்தோட முகம் சண்டை போட்டது, இது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களை இல்லாம பண்ணணும்னு அவ முடிவு பண்ணிருக்கா. அதனாலதான் ஆளுங்களை வச்சு அவ ஆசிட் முட்டி அடிக்க வச்சா. நீங்க யாரோ நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. முட்டை அடிச்சவங்கள போலீஸ் பிடிச்சு விசாரிச்சதுல அவங்க மகதியை கை காட்டிட்டாங்க. போலீஸ் வந்து மகதியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல சார், என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை மூஞ்சில ஆசிட் அடிக்க ஆள் அனுப்புனது ரொம்ப கொடுமையான விஷயம் சார். மகதிக்கு ஆம்பளை பொம்பளைன்னு எதுவுமே இல்ல லக்ஷ்மி. நான் அவளுக்கு புருஷன், இவ என்னோட குழந்தை, இவளுக்கு அப்பானா. இத்தனை தொடர்பு இருந்தும் அவ எங்களை ஓட ஓட விரட்டுறாள். இந்த உலகத்துல அவ ஒருத்திதான், மத்தவங்க யாருக்குமே இடம் கிடையாது. அவ செஞ்ச எல்லா கொடுமையும் தாண்டி என் பொண்ணுக்காக உங்ககிட்ட பிச்சை கட்டி வந்திருக்க. உணர்வை மறந்துட்டு உறவா பாக்குறேன். என் பொண்ணு என்கிட்ட அம்மா வேணும் அம்மா வேணும்னு கேக்குறா. அவ அம்மாக்காக என்னையே தூக்கி எறிய தயாராயிட்டா. என்ன பார்க்க மாட்டேங்கிறா, என் கூட வர மாட்டேங்கிறா. அம்மா வந்தாதான்னு ஒத்த கால நிக்கிறா. நான் வாழ்றதே என் பொண்ணுக்காக தான். அவளை என்ன ஒதுக்கிட்டா நான் எதுக்கு வாழணும் சொல்லுங்க? உங்களை கொல்ல ஆள் அனுப்படவல காப்பாத்த சொல்லி கேட்க வந்திருக்கேன் லக்ஷ்மி. ப்ளீஸ் ஆன்ட்டி, எங்க மம்மியை காப்பாத்துங்க ஆன்ட்டி. சார் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். படிச்சல. தேங்க்ஸ் லக்ஷ்மி, தேங்க்யூ so much. நோ ப்ராப்ளம், வாங்க சார். மேடம், கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா? யோ என்ன விளையாடிட்டு இருக்கியா? என்ன என்கொயரி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேங்கற? என்கொயரி முடிஞ்சதுல நான் கிளம்பலாம்ல? இல்ல மேடம், என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். என்ன பண்றதுன்னு தெரியலையா? என்ன பண்றதுன்னு தெரியலனா என்ன அர்த்தம்? கோவப்படாதீங்க மேடம். கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? கொஞ்ச நேரம் தான் மேடம் என்கொயரிக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்து உடனே அனுப்புறதுன்னு சொன்னேன். அப்புறம் இதுக்கு இவ்வளவு நேரம் உட்கார வச்சிருக்கேன். இல்ல மேடம், லக்ஷ்மியோட கம்ப்ளைண்ட் இருக்கு, இவங்களோட வாக்குமூலம் வேற இருக்கு. இது பத்தாததுக்கு இவங்க ஆசிட் அடிச்ச வீடியோ ஃபுட்டேஜ் வேற இருக்கு மேடம். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல இத்தனையும் வச்சுக்கிட்டு உங்களை வெளிய அனுப்புனா எனக்கு சிக்கலாயிடும் மேடம். புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. அப்ப என்ன நீ அனுப்ப மாட்டே அதானே சொல்ல வர? இல்ல மேடம், அனுப்பிடலாம். நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். என்ன விஷயம்? பணத்தை கொடுத்து அந்த லக்ஷ்மியோட கம்ப்ளைண்ட மட்டும் வாபஸ் வாங்க வச்சிருங்க. கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காது. அந்த லக்ஷ்மி பணத்துக்கு வெல்ல போறவளே கிடையாது. அது மட்டும் நடந்திருந்ததுன்னா நான் ஆசிட் வரைக்கும் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ உங்க வீட்டுக்காரோட சுத்திக்கிட்டு ஏய், வார்த்தைய அளந்து பேசு. அவன் என் வீட்டு வேலைக்காரன், வீட்டுக்காரன் கிடையாது, புரியுதா?
சரி மேடம், அவர் கூட தானே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சுமூகமா பேசி அவரை வச்சு அவங்கள கரெக்ட் பண்ணிட்டா. அந்த பரதேசி அவளை கரெக்ட் பண்ணதுனால தானே இவ்ளோ பிரச்சனையுமே. கம்ப்ளைண்ட திருப்பி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மேடம். நீ நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது. அதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல.